அச்சு இல்லாமல் அழகான டிசைனில் சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு அந்த வெந்நீர் இந்த மாவில் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 1 கப் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் வெல்லம்லாம் நல்லா திரண்டு வரும்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை கையாலேயே நல்லா அழுத்தி பிசையணுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வரும். மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் அந்த பூரணத்தை கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம மோதகம் ஷேப்பில் அதை செஞ்சு எடுத்துக்கலாம். அச்சு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அச்சில் செஞ்ச மாதிரி அழகான ஒரு டிசைன் இதுக்கு கொடுக்கலாம். அதுக்கு ஸ்பூனோட பேக் சைடு வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அச்சில் செஞ்ச மாதிரி அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். 8லேருந்து 10 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை